தலைக்காக அமைதியாக இருப்போம். கதெல்லாம் போய் பேசலாம். அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் 2 கால ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரையே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் இடத்துல இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலும் நாங்கள் தேடவும் பார்த்து தமிழ் தியானிக்கவும் ஆண்டு கொடுத்த சிலாக்கியதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டு பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம எழுதி நின்று இந்த பச்சை புத்தகத்தில் பக்கம் 23 40 நாள் ரா பகல் என்ற பாடலை பாடுவோமாக. பக்கம் 23 40 நாள் ரா பகல், பேஜ் 23.
ஜெப புத்தகத்தில் பக்கம் 4, இந்த பிங்க் கலர் புத்தகம் பக்கம் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், படிடலாம். இயேசு வனாந்தரத்திலே உபவாசித்தும் ஜெபித்தும் பிதாவின் சித்தத்தை நாடுகிறார். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு வருகிறோம், எங்களை உம்மோடு வைத்துக் கொள்ளும். தேவனை கேட்கும் வழிகள் நொறுகுண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். எங்கள் தேவனாகிய ஆண்டவிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்ற போதிலும் அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணினோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் உமது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். 3ஆம் பகுதி ஜெபத்தை நாம் செஞ்செவிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். கட்டளைகள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதாவது: நீங்கள் என்னை அன்பு கூர்ந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவை கை கொள்வதே பாக்கியவான்கள். ஆகவே கடவுள் ஜனத்துக்கு கொடுத்த கட்டளைகளை கேட்டு அவற்றை இருதயத்தில் கொள்ளுங்கள். உன் தேவனாய் கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நீ உனக்கு எவ்விதமான விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம். கடவுள் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நீ உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நீ பக்தி வினயத்தோடு ஆராதிப்பாயாக. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நீ உன் ஆண்டுடைய நாளை நினைவு கூர்ந்து அதை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. கிறிஸ்து மறுத்துருந்து எழுந்தார். பூமிக்குரியவையில் அல்ல, மேலானவையிலே நாடுங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடவுளுடைய பணிவிடக்காரராய் ஜீவியுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதர ஐக்கியத்தை விரும்புங்கள். ஆமீன். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். கொலை செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக கோபத்தை வளர்க்காதிருப்பாயாக. தீமையை நன்மையினால் வெல்லு. ஆமீன். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறியுங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். களவு செய்யாதிருப்பாயாக. நீங்கள் நேர்மையுடன் வேலை செய்து தேவைப்படுவர்களுக்கு உதவுங்கள். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாவரும் உண்மையை பேச கடவர். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. இயேசு சொன்ன வார்த்தை நினைவு கூறுங்கள். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். உன்னை போல் உன் சகோதரனை நேசி, அதுவே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாகும். ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். கீழே இருக்கிற பகுதி ஒவ்வொரு பகுதியும் 3 முறை சொல்லுவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். இந்த கால ஜெபம் பிரேயர் ஃபார் லென்ட் நாம் செஞ்சபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் கிறிஸ்துவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவலிமத்த மனசாவப்படுகிற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவனை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் இரு பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவரிடத்தில் குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள்ளே நொறுகுண்ட புதிதான இருதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வேத பாடம் சங்கீதம் 121.
சங்கீதம் 121 நாம் சேர்ந்து வாசிப்போம். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 121 நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆரோகண சங்கீதம் Psalm 121. We read it together. Psalm 121 சேர்ந்து வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மிக உண்டாவதாக. மிக உண்டாவதாக. ஆமென். அமருங்கள். நம் மத்தியில் பர்ரி இமானுவல் மோசஸ் அவர் வந்திருக்கிறார்கள். இவர்கள் சென்ட் பிலிப் சென்ட் ஜேம்ஸ் ஆலயத்துடைய சுங்கப்பத்தானி ஆலயத்துடைய போதகர். அவர் இந்த ஒகேஷனம் வந்திருக்கிறாரு. ஒகேஷனமும் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவரை வரவேற்கிறோம். ஒரு கலந்தட்டி அவங்க வரவேற்றுவோம். ஒகேஷனுக்கு வந்திருக்கிற பிள்ளைகள். இப்பொழுது பர் இமானுவல் அவர்கள் தேவ நற்செய்தியை கொண்டு வருவார்கள். Let us pray. நம்ம ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். தேவன் எங்களோடு பேசும்படியாக எங்களுடைய கண்கள், எங்களுடைய காதுகள், எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தனை திறக்கும்படியாக சுபிக்கின்றோம். உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் பார்க்கவும் பெற்றுக்கொள்ளும். அது எங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கவும் ஆவியானவரை நடத்தும்படியாக சுபிக்கின்றோம். ஆண்டவரே, பேசுகிற நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை பேசும்படியாக சுபிக்கின்றேன். இதெல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 121. சங்கீதம் 121 குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 121 தியானிக்கும் முன்பதாக இதோட பின்னணி குறித்து, இந்த பேக்ரவுண்ட் கான்டெக்ட் குறித்து, இது ஏன் நடந்தது, எங்கே நடந்தது, என்ன சம்பவம் குறித்து நாம் தெரிந்து கொண்டால் இது தியானிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த சங்கீதம் 121 இந்த சங்கீதம் எதுக்கு எழுதப்பட்டது என்றால், யாரெல்லாம் எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு கடந்து வருகிறார்களோ, அவங்க பெத்லஹேம்லேருந்து வருகலாம், இல்லைன்னா அவங்க மெசொப்பொத்தாமியாவிலிருந்து வரலாம், தூர பிரயாணமாக இருக்கலாம். அப்ப யாரெல்லாம் இந்த தூர பிரயாணத்துக்கு எருசலேமை நோக்கி வருகிறார்களோ அந்த பிரயாணத்தில் வாசிக்க வேண்டிய வசனம் தான் இது. இந்த சங்கீதம் 121 அந்த காலகட்டத்தில் ஒரு பாடலாக தான் பாடி வருவார்கள். அப்படின்னா, நான் தேவாலயத்துக்கு போறேன், தேவனை நான் சந்திக்க போகிறேன், அந்த ஜேர்னியில, அந்த பாதியில அவர்கள் பாடலாக பாடி தன்னை தாண்டி அவர்கள் பலப்படுத்தும்படியாக பேசப்பட்டுதான் இந்த சங்கீதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா, இந்த சங்கீதம் யாரை குறித்து, யாருக்காக எழுதப்பட்டது என்றால், தேவனை நோக்கி வருகிற, இன்னைக்கு வாழ்க்கை என்ற பயணத்தில் கடந்து போகிற யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறார்களோ, விசுவாசம் தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ, ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு யாரெல்லாம் என்னோட வாழ்க்கை என்ற பயணத்துல, என்னோட சூழ்நிலை நிமித்தம் இருக்கிற இந்த பயணத்துல யாரெல்லாம் ஏதோ ஒரு கலக்கத்தோடு, பயத்தோடு, ஒரு ஹோப் இல்லாம, ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களோ, இன்னைக்கு இந்த சங்கீதம் இன்னைக்கு நமக்காக பேசப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு தேவன் அவர் உறங்குவது இல்லை. அப்படின்னா, தேவன் 24 மணி நேரமும் உங்களை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உங்களை என்னும் கண்காணிக்கிற தேவன். நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், ஆண்டவரே, இந்த சங்கீதக்காரன் சொல்றது போல முதல் வசனத்துல சொல்லுகிறான், எனக்கு உதவி எங்கே வரும், என்னோட ஒத்தாசை எங்கே வரும், மலைப்பகுதியிலிருந்து வருமா என்று. நீ இங்கிலீஷ் பைபிள பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் மார்க்கோட இருக்கும். அப்படின்னா சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, நான் போகிற இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல நான் எருசலேமுக்கு போகிறேன், இந்த போகிற வழியெல்லாம் மலையாக இருக்கிறது, ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா, ஒரு போராட்டங்கள் வந்துச்சுன்னா எனக்கு உதவி எங்கேருந்து வரும், இந்த மலையிலிருந்து வருமா அப்படின்னு சொல்லி முதல் வசனத்தில் அவன் கேள்வி கேட்கிறான் என்று பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் என்றால், அந்த காலகட்டத்தில் அநேகர் பேர் மலையை வைத்து ஆராதிப்பார்கள்.
மலை மேல வைத்து ஆராதனை செய்வார்கள். அநேக பேகன் worship வந்து அந்த மலையில தான் அவர்கள் வந்து பலி செலுத்தி நிறைய காரியங்கள் செய்வார்கள். இப்ப ஒரு விசுவாசியா அவன் சொல்றான், என் முன்பதாக இருக்குது, அதாவது என் பயணத்துல என்னோட ஜேர்னில நான் ஒரு பயத்தோடு இருக்கிறேன், ஒரு தெளிவில்லாம இருக்கிறேன், ஒரு கலக்கத்தோடு இருக்கிறேன். இந்த ஜேர்னில எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மலையை தான் எல்லாம் நம்புறாங்க. அப்ப எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்னு சொல்லி அவர் 2வது வசனத்துல அழகாக சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும் என்றால் வானத்தை பூமித்தை சிருஷ்டித்து கடவுள் எடுத்துட்டு வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எவ்வளவு பெரிய மவுண்டன், எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் சரி, அது பெரிய பணமாக இருந்தாலும் சரி, ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, ஒரு எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு முன்பதாக எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அதெல்லாம் உதவி செய்யாது. உதவி எங்கேருந்து வரும்னா கடவுள் இடத்துல வரும். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன்கிட்ட இருந்து வருகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட நம்பிக்கை நம்மளோட ஓன் நாலேஜ், நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட ஓன் வெல்த், எவ்வளவு பண காசு வச்சிருக்கோம் அது நம்பிக்கை அல்ல. நம்மளுக்கு உதவி எங்கேருந்து வரும் என்றால் தேவன் கிட்ட மட்டும் என்று வரும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். 2வது வசனம் சொல்றது, மை ஹெல்ப் கம் ஃப்ரம் த லார்ட், தேவன் கிட்ட இருந்து வருகிறது என்று அவன் சொல்லுகிறான். இந்த மலை கிட்ட இருந்து வருகல, ஒரு ஹியூமன் சிஸ்டம் கிட்ட இருந்து வருகல, இல்ல ஒரு கலாச்சாரம் இதிலிருந்து வரல, அவன் படைத்த தேவன் கிட்ட இருந்து வருகிறார். ஏன் தேவன் கிட்ட இருந்து வருகிறார்? தேவன் உங்களையும் என்னையும் அவர் சாயல சிருஷ்டித்தார். அவனா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் அவர்னால படைக்கப்பட்டிருக்கோம், அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நம்ம படைத்த அப்பா இந்த உலகத்துக்கும், அதாவது பூமிக்கும் பரலோகத்துக்கும் அதிபதி நம்மளை கைவிடுவாரோ? அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, இந்த யாவே என்ன ஆண்டு நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கார், அவருடைய பிள்ளையாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கார். அப்படின்னா இன்னைக்கு தேவன் நம்ம பர்சனல் காட்டா இருக்கிறதுனால, அவருக்குள்ள நம்ம உறவுக்குள்ள இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னோட உதவி தேவன்கிட்ட இருந்து வருகிறது. ஏனென்றால் அவன் யார் என்று அறிந்து கொண்டான், அவன் தேவன் யார் என்று அறிந்து கொண்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆராதிக்கிற கடவுள் யாரு? என் வாழ்க்கையில நடக்கிற நன்மைகள்லாம் யாருகிட்ட இருந்து வருகிறது? என் வாழ்க்கையில இருக்கிற செய்யற சகல காரியங்கள் யார் என்று நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம்னால், நாமளும் சங்கீதக்காரன் மாதிரி மலையை நம்பாமல், மலை முன்பதாக எது நிற்கிதோ அதை நம்பாமல், அது படைத்தவரை அவன் நம்புகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து காலத்தை குறித்து நம்ம பார்க்கிறப்ப எவ்வளோ நீங்க ஃபாஸ்டிங் எடுத்தாலும் அது நம்மளை காப்பாற்ற போறதில்லை. ஃபாஸ்டிங் டஸ் நாட் சேவ் அஸ், அது நம்மளை காப்பாற்ற போறதில்லை. நீங்க எவ்வளவு டிசிப்ளினா நீங்க எவ்வளவு இருந்தாலும் அது உங்களை காப்பாற்ற போறதில்லை. ஆனால் நீங்க அது கடவுளுக்குள்ள இருந்து உண்மையாக தேவனை அறிந்து நீங்க செய்கிறப்ப அது உங்களுக்கு நன்மையாக இருக்கிறோம். ஒரு ட்ரெடிஷனல் சைக்கிள் வந்துட்டு நம்ம உபவாசம் எடுக்கிறோம், லென்த்துக்கு வரும், ஆராதனைக்கு வரும். பட் கடவுள் யார் என்று உண்மையை அறிந்து கொள்ளாமல், அவன் மலை மேல நம்பிக்கை வைக்காமல், படைத்தவர் தான்ப்பா கடவுள் சொல்லி நம்ம நம்புகிறப்ப நம்மளோட விசுவாசம் பலப்படும். இந்த லென்த் காலத்தில் எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது வசனம் சொல்லுது, he will not let your foot slip. அப்படின்னா காலில் நான் இடராதபடி உன் தாங்கிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா ஆண்டவர் நம்மளே காண்கின்ற தெய்வன். அப்படின்னா அதுக்குன்னு நம்ம வாழ்க்கையில போராட்டம் வராது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராது. நான் கடந்து போற பாதையில நான் சரியா தான் போவேன், அவர் என்னை தாங்கிக் கொள்வார் அப்படின்னு அல்ல. வசனம் என்ன சொல்லுது என்றால், இங்கே ஆண்டவர் நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இஸ் கார்டிங் ஒரு ஸ்டெப். நீங்க வைக்கிற ஒவ்வொரு பாதுகாப்பும் அந்த ஜேர்னியில் அவனுக்கு கடந்து வருகிறப்ப மரண பயத்தோடு வருவாங்களா? ஏன்னா மரணம் சூழ்ந்திருக்கு, சொன்ன இடத்துக்கு போனோம், நாட்களாகவும். அதை சங்கீதக்காரன் அடுத்த வாசகத்துல பாத்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நிலா பத்தி சொல்லுவார்கள், சூரியனை பத்தி சொல்லுவார்கள். ஏன்னா the journey take time. அந்த ஜேர்னி அதிகமாக நேரத்தை எடுக்கிறதுனால அவர் சொல்லுவாரு, இந்த ஆபத்து சூழ்நிலைகளின் நிமித்தம் கூட கடவுள் என்னோட ஸ்டெப், அதாவது நான் கடந்து போகிற பாதையை காண்பிக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ஜேர்னி, நீங்க நடந்து போற, நீங்க போகிற சூழ்நிலை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. The God got your each step. உங்களோட ஒவ்வொரு பாதையும் தேவன் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த லென்த்னு சொல்லுகிறப்ப இந்த சீசன்ல ஆஃப்கோர்ஸ் டெம்டேஷன் வரும், போராட்டங்கள் வரும், ஆவிக்குரிய ட்ரைனஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஆவிக்குரிய ஒரு பலன் இல்லாமல் இருப்போம், சோர்வு வரும். ஆனாலும் கடவுள் நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றதுன்னா, இன்னைக்கு கடந்து போகிற இந்த பாதையில எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் உன்னோட ஸ்டெப், நீ வைக்கிற ஒவ்வொரு பாதையும் நான் கண்காணிக்கிறேன் சொல்றாரு. அப்படின்னா இவந்தோ அந்த ஜேர்னி ஹார்டா இருந்தாலும், அந்த ஜேர்னி கடினமாக இருந்தாலும்,
that God is watching our step. தேவன் நம் வைக்கிற ஒவ்வொரு பாதியும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது வசனத்தை அழகாக சொல்றாரு, இஸ்ரவேல் தேவன் அவர் உறங்குவதும் இல்லை என்று அழகாக சொல்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் 24 hours ஒர்க் பண்றாரு. That means you and I special. இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் உபவாசம் எடுத்தனால் அவரை நம்மளை 24 மணி நேரம் காண்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் வசனம் அவர் நல்லவராக இருக்கிறனால, அவர் நம் தேவனாக இருக்கிறனால, அவர் நாம் 24 மணி நேரமும் அவரை நம்ம காண்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, நாம் படுத்தாலும் தூங்கினாலும் தேவன் நம்மளே காண்கிறார். நம்ம ஒரு டவுட்குள்ள இருந்தாலும் அவர் விசுவாசமாக இருக்கிறார். நீங்க அவரை விட்டு பின்தங்கி போனாலும் கடவுள் உங்களையே அவர் பின்தங்கி போல உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. நீங்க என்ன செய்தாலும் அவர் தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதனை பண்ணுகிறோம். ஒருவேளை கடவுள் விட்டு தூரமா போயிட்டோம்னா, இந்த லென்த் காலத்துல இப்படிப்பட்ட ஒரு தேவனை விட்டு நம்ம தூரமா போயிட்டோன்னு சொல்லி இந்த லென்த் காலத்தை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்து நம் தேவன் கூட நெருங்கி வருகிற ஒரு காரியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். 5வது வசனத்துல சொல்லுகிறாரு, the Lord is your shade and your right hand. ஆண்டவர் எனக்கு வலது காலில் நிழலாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த நிழலை குறித்து எது நான் இதோட பின்னணி குறித்து மறுபடியும் சொல்லுகிறேன். நிழல் ஒரு லக்ஸரி அல்ல. ஒரு நிழல் சொல்றப்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஷெல்ட் ஆண்டவர் நம்ம பாதுகாப்பு இல்ல. நிழல் என்ன, சர்வைவல். ஒரு வெயில் வருதுன்னா நீங்க மரத்துக்குள்ள போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிறீங்களே, ஒரு நிழல். ஒரு நிழல் ஒரு சூழ்நிலையிலிருந்து உங்களை காப்பாத்துது. ஒரு நிழல் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எப்படியாக இருக்கிறாரா, அந்த நிழலை போல இருக்கிறாரா, உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களை நடத்துற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்க என்ன பிரச்சனைனா, இந்த நிழலை விட்டு நம் தான் ஓடுகிறோம் தவிர இந்த நிழல் அங்கே தான் இருக்கிறது, நம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த லெந்து நம்மளுக்கு என்ன நினைவு கூறுகிறது என்றால், ஆண்டவர் சர்வ வல்ல தேவன் மட்டும் அல்ல, அவர் நிழலாக ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறதோ அவர் நிழலாக இருக்கிறார். அவர் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அந்த நிழல் நம்மளை பின்தொடருது என்று பார்க்கிறோம். அப்படின்னா யூ ஆர் நாட் அலோன். இன்னைக்கு நீங்களும் நானும் தனிமையில் இருக்கிறதல்ல, தேவன் நிழலாக நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்துல ஒரு மெத்தாஃபோரா, ஒரு மெத்தாஃபோரானா ஒரு சங்கீதக்காரன் எழுதுகிறப்ப அவன் சில காரியங்களை குறித்து ஒரு பிக்சரை குறித்து ஒரு படத்தை வைத்து ஒரு சூழ்நிலை வைத்து எழுதின ஒரு காரியம். அவன் சொல்றான், the sun will not harm you by day, not the moon by night. அப்படின்னா இங்க அந்த வழியாக போகிறப்ப அவர்கள் அந்த எருசலேமுக்கு போகிறப்ப அவர்கள் அநேக நேரத்துல நிறைய விதமான போராட்டங்கள், அந்த அடிக்கிற வெயில தண்ணி தாகம் எடுக்கும், அந்த அடிக்கிற வெயில ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அந்த அடிக்கிற வெயில ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுவாங்க. இன்னைக்கு வாழ்க்கை என்ற பயணத்துல நம்ம அப்படிதான் இருக்கோம். வெயில் அடிக்கிறதோ இல்லையோ, நம்மளோட லைஃபோட ஜேர்னி ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. நம்ம லைஃபோட ஜேர்னி ரொம்ப எக்ஸாப்டடா ஆகுது. நம்மளால மேக் கொள்ள முடியுமா? ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை நான் கடந்து போகிறேன், என் வாழ்க்கையில் ஏன் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து போகிறேன் என்று நாம் நினைக்கலாம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிதான் நினைக்கிறான். வசனம் சொல்லுது, the moon by night. அப்படின்னா அது இருள்ல ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த இருளோட அடையாளம் என்பது பயம். ஒரு பயம், ஒரு இருள் வந்தா ஒரு பயம் வந்துடுது. எங்க எவன் அட்டாக் பண்ணுவான், மலையிலேருந்து திருடர்கள் வந்துருவார்களா, மலையிலேருந்து மிருகம் என்னை அடிச்சிருமான்னு சொல்லி ஒரு பயம். அப்படின்னா பகல்ல ஒரு ப்ரெஷர், ஒரு எக்ஸாஸ்டட் சூழ்நிலை, ராத்திரி ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வசனம் சொல்லுது, தேவன் அவர் இரவும் பகலும் நம்மளையே பாதுகாக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ஜேர்னி, இட் கேன் பி மார்னிங்கா இருக்கலாம், இல்லை ஈவினிங்கா இருக்கலாம். உங்க ஜேர்னி நீங்க என்ன கடந்து போறீங்களோ அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கடவுள் சொல்றாரு, இருளாக இருந்தாலும் சரி, காலையில இருந்தாலும் சரி, நான் உன்னை பாதுகாக்கிறேன். God guards you. கடவுள் உங்களையே பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 121 இது ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பான சங்கீதம். யாரெல்லாம் எருசலேம் போய் சேர்ந்துட்டார்களோ அவங்களுக்கு இழந்தப்பட்ட சங்கீதம் அல்ல, யாரெல்லாம் இந்த ஜேர்னியில் இருக்கிறார்களோ. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜேர்னி, நம்மளோட ஜேர்னி நம்ம ஒன்றும் முடியல, இந்த வாழ்க்கை என்ற ஜேர்னிக்குள்ள இருக்கிறோம். இந்த ஜேர்னிக்காக நம்ம கடந்து போகிறப்ப கடவுள் நம்மளை பாதுகாக்கிற தேவன், ஆபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த லென்த் காலத்தை நம்ம ஆரம்பித்து இது கூட கடந்து போகிறப்ப ஒன்னே மட்டும் தான் நம்ம உணர்ந்துக்கணும், இந்த உயிர் பாதுகாக்கிறது அவரு.
அப்ப இந்த உயிர் பாதுகாக்கிற அவரை நாம் வாழ்ற இந்த வாழ்க்கை கிறிஸ்துக்குள் ஆரம்பித்து கிறிஸ்துக்குள் முடிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கணும் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 121 இது நல்ல ஒரு ரிமைண்டர் ஃபார் அஸ். என்னன்னா, என் வாழ்க்கை இந்த ஜேர்னியில என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துகிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய மலைகள், அது பணமாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை நம்பாத படிக்கு அதை படைத்தவர், அதை கொடுத்தவரை நாம் அங்கேதான் நம்மளுக்கு ஒத்தாசை வருகிறது, அங்கேதான் நம்மளுக்கு பலன் வருகிறது, அங்கேதான் நம்மளுக்கு பாதுகாப்பு வருது. நம்ம அதை உணர ஆரம்பிக்கணும். அதை உணர ஆரம்பிக்கிறப்ப தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை நம்ம உணர முடியும். நம் கண்கள் மூடி நம்ம ஜெபம் செய்யுமாக. சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே, எங்களுக்கு வருகிற உதவி எல்லாம் உமக்கிட்டேருந்து வருகிறது ஆண்டவரே. அப்பா, எங்களை கைவிடாத தேவன். இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும், நாங்கள் எவ்வளோ டயர்டாக போனாலும் ஆண்டவரே ராஜா, உம்முடைய நிழல் எங்களை பாதுகாக்கிறது. நீர் எங்களை கைவிடாமல் நடத்துகிற ஆண்டவரே. இந்த ஜேர்னியில் உங்களோட கிருபை எங்களை தாங்கி செல்லட்டும். இந்த லென்த்து காலத்தில் நாங்கள் கடந்து போகிறப்ப ஆண்டவரே, இந்த 40 நாள் உபவாசத்தை நாங்கள் கடந்து போகிறப்ப ஆண்டவரே, அப்பா நாங்கள் எக்ஸாஸ்டட் ஆகாத படிக்க ஆண்டவரே, நாங்கள் இந்த உபவாசத்தையும் சரி, நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபமும் நாங்கள் விட்டு விடாத படிக்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி சொல்லட்டும். ஏனென்றால் எங்களுக்கு வருகிற உதவி உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. அந்த உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அதை நாங்கள் நம்ப, இந்த விசுவாசத்தோடு நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இதெல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் எழுந்து நின்று பக்கம் 8 பகுதி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் நாம் சேர்ந்து சொல்லுவோம். Page 9, Apostle Creed. Let us say together. பக்கம் 8 பகுதி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். Let us pray. The great litany, லித்தனியா என்னும் பொதுவான பிரார்த்தனை நாம் எடுப்போம். பிதாவாகிய கடவுளே, குமாரனாகிய கடவுளே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல தீமையிலும் ஆபத்தில் நின்றும் அகந்தையிலும் பெருமையிலும் மாயத்தில் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் நின்றும் சகல தீய எண்ணங்களில் நின்றும் எங்களை சித்தரிலும் தெய்வள்ள கர்த்தாவே, சோம்பலிலும் உலக பற்றிலும் பண ஆசையிலும் இருதய கடினத்தில் நின்றும் முது வசனத்தையும் கற்பனையும் அசைத்து பண்ணும் துணியில் நின்றும் எங்களை சித்தரிலும் தெய்வள்ள கர்த்தாவே, சரீரத்தினாலும் மனதினாலும் செய்கிற பாவையில் நின்றும் உலகத்தினாலும் மாமிசத்தினாலும் பிசாசன வருகிற சகல வஞ்சங்களில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தெய்வள்ள கர்த்தாவே, பஞ்சத்திலும் திடீரென நேரிடும் பேரிலும் நின்றும் வன்முறையிலும் கொலையிலும் எதிர்பாராத மரணத்தில் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தெய்வள்ள கர்த்தாவே, துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தெய்வள்ள கர்த்தாவே, உமது பரிசுத்த மனுஷ அவதார ரகசியத்து நிமித்தமும் உமது பிறப்பு பாலிய பருவம் கீழ்ப்படுதல் நிமித்தமும் உமது ஞானஸ்தான உபவாசம் சோதனை நிமித்தமும் தெய்வள்ள கர்த்தாவே, வார்த்தையினாலும் செயலினாலும் நீர் ஆற்றிய ஊழியத்து நிமித்தமும் வல்லமையால் நீர் ஆற்றிய உமது மகத்துவமான செயல் நிமித்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உமது போதனை நிமித்தமும் எங்கள் ரட்சித்தருளும் தெய்வள்ள கர்த்தாவே,
உமது மன வேதனை விசாரணை நிமித்தமும் உமது சிலுவை பாடல் நிமித்தமும் உமது அருமையான மரணத்து நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே, வல்லமையோடு நீர் உயிர்த்தெழுந்த நிமித்தமும் மகிமையோடே நீர் பரமிடத்துக்கு ஏறிய நிமித்தமும் பசுத்த ஆவியை நீர் அனுப்பின நிமித்தமும் எங்களை சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் ஜெபங்களை கேட்டருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உமது பரிசுத்த சபையை ஆண்டு வழிநடத்தி அன்பினாலும் உண்மையினாலும் அதனை நிரப்பி உமது சித்தத்துக்கு இசைந்த ஒற்றுமையை அளித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உலகமெங்கும் உமது சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் சகல தேசத்தாரையும் உமக்கு சீஷர்களாக்க எங்களுக்கு கிருபையை செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உமது ஊழியக்காரர் தங்களது போதனைகளினால் உமது சத்திய வசனத்தை பிரசித்தம் செய்ய அவர்களை மெய் அறிவாகிய ஞானத்தால் ஒளியூட்டியருள வேண்டும் என்று கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உமது ஜனங்கள் உமது வசனத்தை கேட்டு உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை புரிந்தருள வேண்டும் என்று வழி தப்பி மோசப்போன யாவரையும் சத்திய வழியில் திருப்பி அருள வேண்டும் என்று கேட்டதும் உள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட்டருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா தேசங்களின் தலைவர்களையும் நியாயமும் சமாதமான வழிகளில் நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் யாங்கி பத்துவான் ஆகோங் அவர்களையும் பிரதம மந்திரியையும் சுல்தான்களையும் மாகாண கவர்னர்களையும் ஆசீர்வதித்து இந்த பரம ஞானத்தால் அவளை வழிநடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் அதன் வேலையையும் வழிநடத்தி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சட்டத்தை பரிபாலனம் பண்ணுகிறவர்கள் நியாயத்தையும் நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று பூமியின் பலன்களை உமது நாம மகிமைக்காகவும் சகல மனிதர்களின் உபயோகத்திற்காகவும் பயன்படுத்த எங்களுக்கு கற்பித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தனிமையில் வாடுபவர்களுக்கும் தங்களுடைய அருமையானவை இழந்து வருந்துபவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவியையும் ஆறுதலும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. யாத்திரையை பண்ணுகிறவர்களையும் ஆபத்தான நிலையில் உள்ள அனைவரையும் உமது பாதுகாப்பில் வைத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சரீரத்திலும் மனதிலும் வியாதி பற்றவர்களை சுகமாக்கி வீடற்றவர்களையும் பசியால் வாடுபவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. காவலில் அடைக்கப்பட்டவர்களுக்கும் நாள் எழுந்து அகதிகளாய் இருக்கிறவர்களுக்கும் துன்பப்படுகிற யாவருக்கும் இரக்கம் செய்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களையும் அவதூறு பண்ணுகிறவர்களையும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்பி அருள வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் சமாதானத்துடன் இளைப்பாறுதல் அடைந்திருக்கிற இரு சாராராகிய தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்களையும் விசுவாச உடையவர்களாய் இருந்தார்கள் என உமக்கு மட்டும் தெரிந்தவர்களையும் நாங்கள் உமுன் நினைவு கூறுகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிருபை புரிந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனத்தருமலை தந்து அஜாக்கிரதினாலும் அறியாமையினாலும் துணினாலும் செய்த எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதுக்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்தருளும். நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பரிசுத்த கடவுளே, பரிசுத்தமும் வல்லமையும் சொல்லுவோம். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தம் வல்லமையுமானவரே, பரிசுத்தம் நித்தியமானவரே, எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தம் வல்லமையுமானவரே, பரிசுத்தம் நித்தியமானவரே, எங்களுக்கு இறங்கும். பரிசுத்த கடவுளே, பரிசுத்தம் வல்லமையுமானவரே,
பரிசுத்தமேற்றியுமானவரே எங்களுக்கு இறங்கும். பாவறிக்கை, நம் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். மௌனம் வரும் இடத்தில், பாஸ் வரும் இடத்தில் நம் அமைதியாக இருந்து நம் சொந்த பாவங்களை விட அறிக்கையிட்டு மனம் திரும்புவோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவளை செய்ததினாலும் நலமானவளை செய்யாததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் எங்களுடைய துணிவினாலும் பாவம் செய்தோம். எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்க்கையில் உம்மை சேவிக்க அனுகிரகித்தருளும். ஆமென். தம்மிடத்தினுமையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களின் நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தர் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை சுட்டுக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உறவுகளே. ஆமேன். அமருங்கள். அறிவிப்புகள். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். விசேஷமாக நம் மத்தியில் போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்போம். முதலாவதாக அவர் இமானுவேல் அவர்களை கலந்தடி வரவேற்போம். அடுத்தது நம்முடைய 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 ஆலயத்தின் மைந்தன், அந்த நாட்டு மைந்தன் சொல்லுவாங்களே, மண்ணின் மைந்தன் எவரின் பால் முத்துகிருஷ்ணன் பிள்ளை இருக்கிறாரு. அவர் பால் சேமுவேல். அடுத்ததாக வெளியிலிருந்து நம்ம அது லொக்கேஷன் கேம்புக்கு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இமானுவேல் சர்ச் தாப்பா எழுதிலுங்க வரவேற்கிறோம். எழுதிலுங்க இமானுவேல் சர்ச் தாப்பா. கூட அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் எழுதிலுங்க. இமானுவேல் சர்ச் தாப்பா, இமானுவேல் சர்ச் தாப்பா. நிச்சயப்பா. வேற யாரு? கம்பார் 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 குட் ஷெப்பர்ட் கம்பார். ஓகே, அது வரவேற்போ. அடுத்ததாக கிரைஸ்ட் கேரி ஐலண்ட். அடுத்ததாக சென்ட் மார்க்ஸ் சிரம்பான். கடைசியாக சென்ட் தாமஸ் சர்ச் பந்திங். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் தான் இங்க தங்குறாங்க. அப்புறம் அவங்களா ஜெபிங்க. ஆண்டு அவரோட பேசணும். ஆண்டு இவங்கெல்லாம் ஊழிகர் ஆனாங்கன்னா நம்ம டைசிஸ் வந்து எவ்வளோ காரியம் செய்யலாம். ஆண்டு இவங்கெல்லாம் பயன்படுத்தணும். இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வரணும் சொல்லி ஜெபிங்க. கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒரு காலத்துல ஏதாவது ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்வார்கள் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பாரு. கண்டிப்பாக ஆண்டு வாழ்க்கையில் பிரிக்காக செய்வார். ஆரம்ப முடிவுடன் உணவு ஐக்கியம் இல்லை. அதனால் இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தாச்சு நம்ம. ஆனாலும் அது நீங்க வந்து இருந்துட்டு பேசிட்டு போகலாம். கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து அப்படி உணவு கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் நீங்க வந்து கொடுக்கலாம். ஒரு சின்னதாக நீங்க கொடுத்தாலும் அது ஒரு உணவாக, அது ஒரு மற்றொரு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி கொடுக்க விரும்புகள் நீங்க உங்க பெயரிலே நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுடைய ஆராதனை ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. சனிக்கிழமை இல்லை, சனி ஞாயிறு இரவு 7:30 மணிக்கு இல்லை வந்துடாதீங்க. சனி ஞாயிறு இல்லை, மற்ற நாட்கள் இருக்கிறது. திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை இருக்கிறது. காலை ஜெபம் 6 மணிக்கு ஜூமில் நடைபெறும்.
அதை நான் வந்து ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணுவேன், யூடியூப்லையும் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து ஆண்டவரை கிட்டி சேரலாம். காலை 6 மணிக்கு அது ஜெபம் நடைபெறும். அது வந்து ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அது நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எழுந்து நின்று தோத்திர பாடலை பாடுவோம். தோத்திர பாடலாக பக்கம் 24 இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். பேஜ் 24 இயேசுவே கல்வாரியில். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, கொடுத்த நேரத்துக்காக நன்றி. ஒரு பாதத்தில் அமர்ந்து தியானிக்க ஆண்டு கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற அனைவரையும் இந்த இரவிலும் காத்துக்கொள்ளும். இந்த உபவாச நாட்களில் தொடர்ந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா, நீர் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர், முழுத்த வருகிற சகாயத்துக்காக உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். பகலிலே நிலவாகிலும் இரவிலே பகலிலே சூரியனாகிலும் அப்பா இரவிலே நிலவாகிலும் நீங்கள் சேதப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. நீங்களை காக்கிறவர், இதன் முதற்கொண்டு எங்களை என்னென்னைக்கும் காக்கிறவர், எங்களை போக்கியும் வரத்தையும் காக்கிறவர். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தும். உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய உதவியை நாங்கள் எப்பொழுதும் நோக்கி பார்க்கவும், என் கண்களை எப்பொழுதுமே நோக்கி பார்த்து அப்பா உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ளவும் என்னை வழிநடத்துவீராக. இரவிலும் என்னை காத்துக்கொள்ளுங்க, நல்ல ஓய்வை கொடுங்க.
நாளை தினம் புது கிருபையால் நிரப்பி இங்க வழிநடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.